2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love impressed. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இந்த மீசை முறுக்கு வெற்றிக்கு பின்னால் ஆதி எடுத்த முக்கியமான முடிவு என்னதை சொல்லலாம்? மனசில் தோன்றதை தைரியமாக செய்வோம். அதுதான் சார், தோத்தாலும் ஜெயித்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போங்கிறது தான் சார் முடிவு. ஸோ அங்கேருந்து எனக்கு என்னென்னலாம் என் மனசுக்கு தோணுதோ அதை திரைப்படம்னு மட்டும் இல்லை சார், கிட்டத்தட்ட 4 திரைப்படங்கள் 3 இந்த கொரோனா டைமில் வந்து பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் அன்பறிவு முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக் எடுத்து மியூசிக்லாம் பண்ணாமல் நான் பாட்டுக்கு போய் என்னோடய பிஹெச்டியை முடிச்சுட்டு முடித்து ரிசர்ச்லாம் முடித்து வாங்கிட்டு, ஸோ அந்த இது என்றைக்குமே இருக்குது சார். மீசை முறுக்கு முடிஞ்சுன்னு இல்லை, அது ஆல்வேஸ் வந்து மனசுக்கு என்ன தோணுதோ அது எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் அதை செய்யணுங்கிறதுல வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதில் இதாக இருக்கேன். மீசை முறுக்கு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது சார். ஓகே, நம்ம வந்து தியேட்டர்லேயும் நம்மளுடைய படைப்புகள் வந்து ரசிப்பாங்க. நம்ம ஒரு கலைப்படைப்பு ஒன்று கொடுக்குறோன்னா அதை மக்கள் ரசிக்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு பேக்கப் இதெல்லாம் இருந்தால் தான் இப்படி வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்ல விஷயம் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வரது தான் கஷ்டம். ஆனால் வந்து அதுக்குள்ளே அந்த மீடியம்குள்ளே என்டர் ஆகிட்டால் மக்களே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே நம்மளை வந்து தூக்கி விடுவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இது கொடுத்தது சார். படிக்க போயிட்டு வந்து போன வருஷம் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் 3 வருஷமாக மியூசிக் டைரக்டராக எந்த படங்களுமே பண்ணுறது இல்லைன்னு கேட்டாங்க. 3 வருஷம் கழித்து வந்தால் அரண்மனை போன வருஷம், அதான் பிக்கெஸ்ட்டு இது சார். குளோபல் சார்ட்ஸு எல்லாத்துலேயும் மியூசிக்காகவும் எனக்கு மிகப்பெரிய இது சார். எல்லா சார்ட்ஸ்லேயும் அந்த படத்தோட எல்லா பாடல்களுமே இப்போ யூடியூப் ரீகேப் வந்துச்சு, வரும்ல சார் வருஷம். இந்த படத்தோட 3 பாட்டு தான், 3 பாட்டுமே யூடியூப் ரீகேப்லேயே வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்தக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் இருக்குல்ல சார், அது வந்து இன்னும் மறுபடியும் ஒரு தைரியத்தை கொடுக்குது. இங்கே எண்ட் ஆஃப் த டே நம்ம எவ்வளோ நாள் இருக்கோம், எத்தனை எப்படி அதெல்லாம் இல்லை சார். நல்ல படைப்புகளை கொடுத்தால் மக்கள் எப்போவுமே வரவேற்பாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில் நம்ம மனசுக்கு பிடிச்சதை பண்ணுவோம். படைப்புன்னு ஒன்று வரும்போது நல்ல படைப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது அது வந்து நம்ம எல்லாருமே நல்ல படைப்பு கொடுக்க தான் சார் முயற்சி பண்ணுவோம். அது எப்படி வந்து டேர்ன் அவுட் ஆகுங்கிறது அது ஒரு கூட்டு முயற்சி. ஸோ நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம போடணும். அதே ஒவ்வொரு படத்துலையும் பண்ணுறேன் சார். இப்போ வீரன் படத்தில் ஹீரோ வந்து குதிரையில் வந்து சாமியாக வராரு அப்படின்னா, குதிரை நமக்கு சின்ன வயசில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார். ஹார்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவான கேம். ஒரு குதிரை வச்சு பராமரிக்குங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது சின்ன வயசில் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. சின்ன வயசில் குதிரை கற்றுக்கிறது ஈஸி. நீங்கள் வளர்ந்தக்கப்புறம் குதிரை கற்றுக்கிறது அதுதான் குதிரைகமான விஷயம் அந்த மாதிரி. ஏன்னா வந்து சின்ன வயசில் 100 தடவை விழுந்தாலும் அது நம்ம போன்ஸ் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்கும், ரெடியாக எஃபெக்ட் வாங்கிப்போம். அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் குதிரையை கற்றுக்கிட்டு அந்த படத்தில் வர இதெல்லாம் வந்து நானே பண்ணி எந்த அளவுக்கு என்னால் அந்த படத்துக்கு பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். இனி வரப்போகிற படங்களுக்கும் நடிகன் அதிகபட்சமாக அந்த படத்துக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மொத்த இதையும் படத்துக்கு கொடுக்கணும், முயற்சியை கொடுத்துடணுங்கிறது அந்த தெளிவில் ரொம்ப இதாக இருக்கேன் சார். அது ரொம்ப பதிஞ்சிருச்சு எனக்கு. மீசை முறுக்கு படத்தினுடைய வெற்றிக்கும் ஜனங்க அவங்கள அந்த படத்தில் கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டதுக்கும் எது காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல சார். அது கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் ஏற்கனவே மக்களால் விரும்பப்பட்ட ஒரு கலைஞனாக நீங்கள் இருந்ததுக்கு ஒரு காரணம் அப்படின்றத உணர்ந்தீங்களா? இருந்திருக்கலாம் சார். இன்னி வரைக்கும் எனக்கு வந்து அது சார் எண்ட் ஆஃப் த டே இன்னி வரைக்கும் மீசை முறுக்குன்னு இல்லை சார், இப்போ வரைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் சார் என் வெற்றிக்கு. மக்களுடைய அன்பு மட்டுமே காரணம்னு நான் நினைக்கிறேன் சார். எதாவது எப்படி இருக்குது எல்லாம் தாண்டி இந்த பையன் படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஃபேமிலியாக கிளம்பி வர ஒரு கூட்டம் இருக்கிறதே வந்து நான் மிகப்பெரிய வரமாக தான் கருதுகிறேன் சார். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த பையன் படத்தை போய் காட்டலான்னு பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வரதே நான் மிகப்பெரிய பொறுப்பாக தான் சார் உணர்றேன். ஸோ அந்த அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஸோ அந்த மீசை முறுக்கோட நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து அன்புங்கிற ஒரே வார்த்தையில் கூட முடிச்சிடலாம் சார். அன்பு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் சார். இப்போ முதல் படம் வந்து ஒரு ஃபார்மெட்டில் நீங்கள் ஏச்சிங்க, நீங்களே டைரக்ட் பண்ணீங்க, நீங்களே ஹீரோவாக நடிச்சிங்க. ஸோ இனி இதே ஃபார்மெட்டில் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலையா நீங்கள்?
நினச்சேன் சார். ஆனால் வந்து அண்ணன் வந்து சொன்னார், நடிகனா உன்னை அங்கீகரிச்சிட்டாங்கன்னா நடி, நல்லா நடி, முழு திறமையை போட்டு நடி அப்படின்னாரு. ஸோ நட்பே துணை படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர். ஸோ அப்போ ஹாக்கிலாம் கற்றுக்கிட்டு அது ரொம்ப பாராட்டினார். ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னா அதை உடனே போய் எடுத்தோம் சும்மா அப்படி பண்ணேன்னு இல்லாமல் நீ ஹாக்கி கற்றுக்கிட்டு போய் ஆடுறது படத்தோட குவாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீ அதை பண்ணு அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து தொடர்ந்து அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் சார். ஸோ நடிகனா ஒரு படத்தை நம்ம ஃபேஸாக கேரி பண்ணுறோம்ல சார். ஸோ அப்போ நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், நிறைய பேர்கிட்ட கற்றுக்க முடியுது. ஸோ அந்த இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஆனால் அப்பப்போ அது வரும் சார், அந்த ஆசை தலை தூக்குறப்போ இந்த கடைசி உலக போகிற மாதிரி ஒரு இயக்குனரோட இது உள்ளே இருக்கும்ல சார். அப்போ வந்து ஒரு கடைசி உலக போர் எடுத்துறது, ஒரு 4 படத்துக்கு ஒருக்கா ஒரு டைம் எதை டைரக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் சார். உங்களுடைய டைரக்ஷனில் நீங்கள் நடித்ததுக்கும் வேறொருத்தருடைய டைரக்ஷனில் நீங்கள் நடித்ததுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க சார்? நம்ம டைரக்ஷன் நடிக்கிறப்ப நம்ம தான் எழுதுவோம். ஸோ நம்மளே ரைட்டராக இருக்கும் பொழுது அதை எனாக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் தேவையில்லை சார். நமக்கு இப்போ கார் ஓட்டுற மாதிரி தான் சார். ஸ்டேரிங்கும் நம்ம கையில், கியரும் நம்ம கையிலனா ஒரு பிரச்சனை இல்லை சார். எங்கே ஸ்லோ ஆகணுமோ ஸ்லோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ ஸ்டேரிங் ஒருத்தர் பிடிச்சிக்க போகிறாரு, கியர் ஒருத்தர் பிடிச்சிக்க போகிறாருன்னா பக்கா கம்யூனிகேஷன் இருக்கணும் சார். மற்ற இயக்குனர்களுக்கு நான் நடிகனாக வேலை செய்யும் பொழுது நான் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிறவனை தான் உணர்றேன் சார். ஸோ அவர் வந்து இந்த இப்போ இப்படி திருப்பு, அப்போ அப்படி திருப்புனா அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஓட்டிகிட்டு போனேன்னா கார் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னொரு இயக்குனர் கூட வேலை செய்யும் பொழுது அவங்க மைண்டில் ஒன்று இருக்கும்ல சார், இது எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக்கிட்டு எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோம்னாலே வந்து அந்த இது வந்து நம்மளாக பண்ணுறப்ப அது ஒன்று அந்த டிரான்சாக்ஷனல் இருக்காது சார். இன்னொரு இயக்குனர் கூட வேலை பார்க்கும்பொழுது இப்போ பிடி சார்னா கார்த்தி என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறார், அவருடைய அந்த கேரக்டர் வந்து எப்படி வரணும். கனகவேல்னு ஒரு கேரக்டர் எழுதியிருக்காருன்னா ஆதியை தாண்டி கனகவேலுங்கிற கேரக்டருக்கு அவருக்கு எவ்வளோ நமக்கு நடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே போகிறோம். அந்த ஆர்ட் இப்போ தான் சார் நான் கற்றுக்கிறேன். இப்போ தான் ஒரு 5, 6, 7, 8 ஃபிலிம்ஸ் ஓல்டு. ஸோ இப்போ தான் சார் புரிஞ்சு இன்னும் அடுத்து நிறைய முடிஞ்ச அளவுக்கு நிறைய இதெல்லாம் அட்டன் பண்ணுவோம் சார். ஏதாவது ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு எங்கே போவோம் சார். அப்பப்போ ஃபாரினில் அட்டன் பண்ணுவோம், நெட்டில் மாஸ்டர் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுவோம், சும்மா பார்ப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ப்ராசஸை வந்து இன்னும் பெட்டராக ஆகிக்கிறது. அப்புறம் புக்லாம் வாங்கி படிப்பேன். ஒரு ஆக்டரை எப்படி இன்னும் அதிகப்படுத்திக்குங்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்போ தான் சார் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னு தெரியுது எனக்கு. அடுத்தடுத்த படங்களில் அடுத்தடுத்த இன்னும் பெட்டராக, போன படத்தை விட அடுத்த படம் பெட்டராக பண்ணால் அது ஒரு சந்தோஷம். அதுக்கடுத்த படம் இன்னும் பெட்டராக. அதே சமயம் சுற்றி இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஓப்பனாக எவ்வளோ ஈஸியாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மனிதனாக அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறோங்கிறதுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் சார். ஒரு படம் ஒத்துக்கிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா உங்களுக்கு சார்? நான் என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் அதை இன்னைக்குன்னு இல்லை சார், தொட்டு கலை மக்களின் வாழ்வியலை எப்பொழுதுமே ஒரு வகையில் பாதித்து கொண்டே தான் வருகிறது. ஆக நாம் படைக்கும் கலை மக்களின் வாழ்வியலை எந்த வகையிலும் தவறான ரெக்ரெசிவான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை தவிர எந்த ஃபில்டரும் இல்லை சார். என் படங்கள் பார்க்கும்பொழுது எல்லாரும் படம் பார்க்க வரதே பயங்கர கவலையாக இருக்குது. மனுஷன் வந்து இன்றைக்குன்னு இல்லை சார், ஆதி காலத்திலிருந்தே என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது எதுக்கு உருவாக்குனான்னா வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன ஒரு எஸ்கேபிசம் ஒரு அதுதான் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவலையோடு ஒரு தேட்டர்லேருந்து வந்தாங்க, தேட்டருக்கு என் படத்துக்கு வராங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு உணர்வு அவங்க எடுத்துகிட்டு போகணும், அந்த இதுலேருந்து ஏதோ ஒரு உணர்வை அவங்க கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அவங்கக்கிட்ட கடத்த முடிஞ்சால் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு கலைஞனாக நடிகனாக எனக்கு ஒரே ஒரு ஃபில்டர் தான் சார், ரெக்ரெசிவாக இருக்கக்கூடாது. ஒரு படம் ஒரு கலைப்படைப்பு ரிக்ரெசிவாக ஒருத்தரை ஒரு ஏன்னா வந்து நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நம்மளை பிடிக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது எனக்கு சில நடிகர்களை பிடிக்கும். அவங்க பண்ண மேனரிசமை அவங்க பண்ண ஸ்டைலையே நம்ம காப்பி அடிச்சிருக்கோம். நம்ம வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கோம். இன்னும் சில பேர் வந்து அந்த நடிகனாகவே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் சார், ஒரு நடிகனாகவே அவன் தன்னை ஃபீல் பண்ணிப்பான். அவனோட பிடித்த நடிகனாகவே அவன் வந்து தன்னை அப்படி தான் பேசுவான். அந்த மாதிரி அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும் பொழுது அவர்களுடைய மனநிலை எந்த வகையிலும் சமுதாயத்திற்கு தீங்காக மாற்றிவிடக்கூடாதபடி படங்கள் இருக்க வேண்டும். அந்த ஃபில்டரை மட்டும்தான் நான் இப்போ வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ குடிக்கிறதோ புகைப்பிடிக்க அந்த மாதிரி பழக்கங்கள் இல்லாத மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணுவேன். ஆனால் இதுவே இன்னொரு டைரக்டர்
அது தேவை, கதைக்கு தேவைன்னு அவர் சொல்லும் பொழுது அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அது எந்த வகையிலையும் குடி அப்போதான் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற மாதிரியான குளோரிஃபை பண்ண போதிப்பை பண்ணாமல் இருக்கணும். அந்த ரிக்ரெசிவான மைண்ட் செட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி இருக்கிற மக்களையும் நம்மளுடைய சமுதாயத்தையும் அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடாத மாதிரி படங்கள் பண்ணணும். அந்த ஃபில்டரை மட்டும்தான் சார் ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் வைப்பேன். அதை தவிர வேறு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ சினிமாவை தாண்டி பார்த்தீங்கன்னா பொது பிரச்சனைகள்லேயும் மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டாகட்டும், இந்த போராட்டமானோம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் சில எதிர்வினையும் சந்திக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் சார். அது அது அதை பற்றி அது அது ஒரு ஒரு பேசிக்கான எனக்கு அந்த இது கிடச்சிருக்கு சார். அந்த 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 டூல் வந்து என் கையில், கலைங்கிற அந்த ஆயுதம் வந்து என் கையில் கிடைத்தனால அது எல்லாருக்கும் கிடைக்கல சார். அப்படி அந்த ஆயுதத்தை வச்சுட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு அமைதியாக ஐயோ என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு மனிதனாக இருந்து விடாமல், ஒரு நல்ல கலைஞனுக்கு என்ன அழகுன்னா தன் கலை மூலம் ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்க முடியுமே. ஆனால் அதுதான் சார் உச்ச விருதுகளோ புகழோ பொருளோ அது இல்லை சார் ஒரு கலைஞனுடைய உச்சபட்ச இது. அவன் கலை மூலம் ஒரு சின்ன தாக்கத்தை உருவாக்க முடிந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ அப்படி ஒரு விஷயமா தான் சார் என்னோட கலை மூலமாக டக்கருங்கிற என்னோட கலை மூலமாக என்னால் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும், மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த பாட்டை நான் போட்டு இது பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி அது பெரிய நிறுவனங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சம்பாதித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் வந்து இப்படியே போச்சு. அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த கிட்டத்தட்ட 8 months முன்னாடி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நடந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருந்தது. அப்போ நம்ம கலை ஏதோ ஒரு ஆளுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு ஃபியூலாக இருந்திருக்குங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய மனநிறைவை தருது. ஸோ அது ஒரு கலைஞனுக்கான ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு கலைஞனோட ஒரு உச்சபட்ச சந்தோஷம் வந்து அது அந்த கலை மூலமாக ஒரு சின்ன விஷயத்தை நடத்த முடியும் தெரிகிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார். ஸோ அதனால் தொடர்ந்து படங்கள் மூலமாகவும் அதை கொடுக்க முடியும்னா, ஏன்னா படம் வந்து போதிக்கிறதுக்கான இது இல்லை சார், போதனைகள் தேவையில்லை, ஆனால் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் மூலமாக ஏதாவது பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சமுதாயத்தை கடத்த முடியும்னா அது மிகப்பெரிய வரமாக பார்க்குறேன். பிடி சார் படத்தில் ஹராஸ்மெண்ட் நடந்தால் அதை வெளியே சொல்கிறது, ஹராஸ் ஆனவங்களோட தப்பு இல்லை, ஹராஸ் பண்ணுறவங்க மேலே இருக்கிற தப்பு. ஆனால் இன்னி வரைக்குமே சமுதாயத்தில் ஹராஸ் பண்ணால் வெளில சொல்ல நம்ம பேர் கெட்டுருமோன்னு பயந்து இருக்கிற எத்தனையோ இடங்களை நம்ம பார்க்குறோம், பத்திரிகைகளையும் படிக்கிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற என்னுடைய தங்கைகள் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே அண்ணன் வந்து ஹராஸ் பண்ணவன் மேலே தான் தப்புன்னு சொன்னாருன்னு ஒரு 5-6 தங்கைகள் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல அந்த இடத்த கடத்தினா கூட அது மிகப்பெரிய மனநிறைவாக நான் நினைக்கிறேன் சார். ஸோ என்னோட ஒவ்வொரு படங்களையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடிந்தால் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அதனால் ஒரு கலைஞனோட திருப்தியை நான் அடைகிறேன். அதனால் அந்த வழியில் பயணிக்கிறேன் சார். சாதாரணமாக இது போன்ற பொது பிரச்சனைகளுக்கு கலைஞர்கள் குரல் கொடுக்கும்போது நாட்டில் அன்றாடம் பல பொது பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல, இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாம். அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து கலைஞர்கள் குரல் கொடுக்கறது அப்படின்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது தனக்கு தெரிந்து தான் தேர்ந்த ஒரு பிரச்சனைக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுல எந்த தவறும் இல்லை சார். அது குரல் கொடுக்கறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் சார். நடிகன் இது அதெல்லாம் விட்டுருவோம் சார். ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் தன் கண்ணுக்கு தெரிந்து அது ஒரு பிரச்சனைங்கிறத, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்ததுக்கு காரணம் ஒரு வருட கால ரிசர்ச். திரு சிவசேனாதிபதி அவர்களோட ஒரு இது காங்கேயம் கேட்டல் ரிசர்ச் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம். என்னென்ன நடக்குதுங்கிற ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் அவரை பார்த்து என்னென்ன நடக்குது, எதனால் இது நடக்கலை, யார் இதை எதிர்த்து இருக்கா, இவ்வளோ விஷயங்களை தெரிந்து கொண்டு விசில் ப்ளோவராக ஆக்ட் பண்ண. குரல் கொடுக்கறது வேறு சார், அதை எக்ஸ்போஸ் பண்ணி விசில் ப்ளோவராக ஆக்ட் பண்ணுறது வேறு. எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு அந்த பிரச்சனையை பற்றி ஆழ்ந்த புரிதல் இருக்குமே ஆனால் தாராளமாக குரல் கொடுக்கலாம். ஆழ்ந்த புரிதல் இல்லாமல் குரல் கொடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக அது வந்து ஏன்னா நம்மளை நிறைய பேர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணும்பொழுது அது தவறான ஒரு சில இதையும் கொடுத்துற இது இருக்குது. நடிகன் இல்லை சார், மனிதனாக இருப்பதே போதுமோ. எந்த ஒரு மனிதனும் தனக்கு எதிராக சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குமே ஆனால் அது குரல் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே கண்டிஷன், அவனுக்கு அந்த பிரச்சனையை பற்றி ஆழ்ந்த புரிதல் இருக்க வேண்டும். அது மட்டும்தான் சார். நீங்கள் சுந்தர்சியோட 3 படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி சத்யஜோதி நிறுவனத்தில் 3 படம் தொடர்ந்து பணியாற்றிருக்கீங்க. சத்யஜோதி நிறுவனம் ஒரு சீசன்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். எப்படி இருந்தது அந்த நிறுவனத்தோட பணியாற்றி? ஒரு படம் பண்ணேன், அந்த படம் நல்லா போச்சு, வெற்றி அடைஞ்சிது. அடுத்து ஓகே இன்னொரு படம் பண்ணலான்னாங்க, ஓகே ரைட் பண்ணோம். திரும்ப அந்த படம் நல்லா போச்சு,
அன்பறிவு நல்ல பயங்கர ரேட்டிங்ஸ்லாம் வந்துச்சு. ஓகே, அடுத்து ஒரு படம் பண்ணாலும் திரும்ப பண்ணோம். பேசிக்காக என்னென்னா எனக்கு யாரையும் தெரியாது சார். எனக்கு வந்து சுந்தரனாவை தெரியும், அதுக்கப்புறம் யாரையும் தெரியாது. அதுக்கப்புறம் சத்யஜோதி நிறுவனத்தில் தியாகராஜன் சாரோட மகன் அர்ஜுன் இருந்தார். அவர் வந்து நான் நட்பே துணை பண்ணுறப்ப இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து இது மாதிரி ஒரு படம் பண்ணலாங்கிறப்ப கொரோனா வந்துருச்சு. கொரோனால என்னை சுற்றி என் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த டைமில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, சரி நான் நடிகனாக அமைதியாக உட்காந்துட்டா எப்போ கொரோனா சரியாகுதோ படம் நடிக்கலாம் போகலாம். ஆனால் என்னை சுற்றி இருப்ப வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு இது வேணுங்கிறப்போ ஒரு படத்தை இப்போ கோப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சின்ன படம், அந்த கொரோனா லாக்டவுனில் எடுத்தது தான் சிவகுமார் சபதம். ஸோ அது வந்து பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து என்னை சுற்றி இருக்கவங்கள நான் பத்திரமா வச்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அன்பறிவு பண்ணோம், அப்புறம் வீரன் பண்ணோம். அது வந்து இப்போ சுந்தர்னா கிட்ட இருக்கிற மாதிரி அது ஒரு ஃப்ரீடம் சார். அது வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அப்படி இருக்கும் சார். ஏன்னா அண்ணங்கிற உரிமை இருக்கும். இது வந்து தொழிலாக நம்ம வந்து ஒரு 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 கம்பெனி, அவர் நிறைய படங்கள் தயாரித்த ஒரு தயாரிப்பாளர், அவங்க ஒரு கதை கொடுக்குறாங்க, நம்ம அந்த கதையில் நடிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இதோட போயிடும் சார் இந்த இது. அதுவும் ஒரு அனுபவம் தான் சார். அந்த இதுவும் அனுபவம். இது இப்போ பிடி சார் வந்து வேல்ஸ் நிறுவனத்தோட பண்ணேன் சார். அதுவும் ஒரு ரொம்ப பிடிச்ச அனுபவமாக இருந்தது சார். ஏன்னா வந்து இப்போ படத்தை தாண்டி திரு ஐசரி கணேசன் அவர் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிட்ட நாலேஜ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல இது. சத்யஜோதி பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஷேரிங்லாம் தாண்டி ஒரு நடிகனாக அது ப்ராப்பர் தொழிலாக அது ஒரு வேலையாக நடந்தது. இது அதான் சார், எனக்கு யாரையும் தெரியாதனால இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் சார். தெரிஞ்சிருந்தால் வேற எங்கே பண்ணியிருப்பேன், யாருமே தெரியாது சார். ஸோ படம் முடித்தோம், நம்பிக்கையான ஆட்கள் தெரியாது இல்லை சார். அப்போ ஒரு படம் முடிக்கிறோம், நல்ல வெற்றி அடைஞ்சுது. அடுத்த படம் பண்ணலாமான்னு கேட்டால் ஓகே வாங்க பண்ணலாம், வெற்றி அடைஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்து ஆக்சுவலாக வீரன் படத்தப்போ வந்து வேல்ஸ் பண்ண வேண்டியது. ஆனால் வந்து ஏஆர்கே சார் வந்து சத்யஜோதியில் ஒரு படம் பண்ணுறதா இருந்தார், கமிட் ஆகிருந்தார். பட் அவர் எனக்கு மியூசிக்குக்காக ஒரு கதை சொன்னார், அதுதான் வீரன். அப்போ வந்து அது மின்னல் வீரன் இருந்தது. அது சொன்னப்போ வந்து நான் வந்து மீசை முருகன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ சொன்னார். ஸோ அந்த டைமில் அந்த படம் என்ன ஆச்சுன்னு கேட்க, அது இன்னும் இருக்குங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, நான் இங்கே சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அப்போ அர்ஜுன் கிட்ட வந்து ப்ரோ இவர் சைன் பண்ணியிருக்காராமே, இவர்கிட்ட ஒரு கதை இருக்குது, அது சூப்பராக இருக்குன்னு சொல்ல, நான் ஆக்சுவலாக வேல்ஸ் நிறுவனத்துக்கு அடுத்த படம் பண்ண வேண்டியது சார். அவர் வந்து அந்த கதை இப்போ கூட இருக்குது பண்ணலான்னு சொல்ல, அர்ஜுன் ஓகே பண்ணலாமேன்னு சொல்ல, டக்குன்னு உடனே மவுண்ட் ஆகி உடனே போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் போய் பிடி சார் பண்ணேன். ஸோ அப்படி நடந்தது தான். ஸோ அந்த மாதிரி 3 படங்கள். இப்போ வேல்ஸ் கூட தொடர்ந்து எனக்கு பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு இது தான். பட் அதுக்கப்புறம் நான் ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா வச்சுருந்தேன், அதை படமாக எப்படியா எடுக்கணும். பட் அது ரொம்ப என்னுடைய ரெகுலர் மார்க்கெட்டை விட 2 மடங்கு பொருட்செலவில் பண்ணக்கூடிய படம். ஸோ அந்த ரிஸ்க்கை கொண்டு போய் ஒரு தயாரிப்பாளர் மேலே ஏற்றிடக்கூடாது. எனக்கு ஒரு பயங்கர ஐடியா இருக்குது. இப்போ நான் ஐசரி கணேசன் அவர்களிடம் கேட்டிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு நன்மதிப்பில் அவர் எனக்காக பண்ணுவார். ஆனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு ட்ரீம், எனக்கு ட்ரீம் சார், அது எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட். நான் கொண்டு போய் என்னோட ட்ரீம் அவரு வாங்க நம்ம சேர்ந்து கனவு காணலான்னு காண முடியாது. ஸோ அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிட்டேன். 2 மடங்கு பொருட்செலவு பண்ணி நான் பிரேக் ஈவன் பண்ணி அதை இது பண்ணேன். ஆனால் என்னால் இப்படிப்பட்ட படங்களை புல் ஆஃப் பண்ண முடியும். என்னுடைய தயாரிப்பு நிறுவனம் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நான் வைத்திருக்கும் ஒரு சிறிய நிறுவனத்தின் மூலம் என்னால் இவ்வளோ பெரிய படத்தை பண்ண முடியுங்கிறத காமிக்க தான் அதை பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணது மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் தயாரிப்பாளராக பெற்ற அனுபவங்களில் ரொம்ப முக்கியமான அனுபவம் இது. கரெக்டான பொருளில் ஒரு படத்தை பண்ணிட்டோம்னா அந்த படத்தை சரியான வகையில் வெளியில் கொண்டு வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்தவும் முடியும். இப்போ ஒரு படத்தை வந்து பயங்கரமாக நம்ம எய்ம் பண்ணி, இப்போ நாங்கள் எடுத்தது வந்து இது, இப்போ நான் சொல்கிற கருத்துக்கும் நான் பண்ணதுக்கும் இது கடைசி உலகம் போர் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு தரல. இப்போ படம் பார்க்கும்போது எதனால் மிஸ் ஆயிடுச்சு அந்த படம்னு தோணுது? நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ரெகுலராக நம்ம பண்ணுற மார்க்கெட் சைஸை டபுள் டைம் பண்ணியிருக்கோம். அப்போ டபுள் டைம் நம்ம கமன் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? அதாவது கேவினாவோட அவரோட அவுட்லுக் ஆஃப் சினிமா இருக்கும்ல சார், அது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் சார். எனக்கு டிஆர் சாரை பாட வச்சோம், அவர் இசையமைப்பாளர், எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிப்போம் சார். அவர் எந்த ப்ளூ பிரிண்ட்டும் இல்லாமல் ஒரு இதில் உடச்சி உள்ளே வந்து ஒரு பெரிய ட்ரெண்டே செட் பண்ணி, ஐயோ இவர் படமா அப்படின்னு இது பண்ணுற அளவுக்கு ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.